அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு எப்படியாவது ஒரு பரிசு தொகையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன். அது எதன் வழியாக போனால் நமக்கு அந்த வாய்ப்புகள் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு தெளிவான விளக்கத்தோடு இதில் நான் சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். நான் இந்த பதிவை பாருங்க, என்னுடைய காணொலியை கட்டாயம் பாருங்க, என்னுடைய காணொலியை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவின் மூலமாக நான் கேட்கவும் கிடையாது. விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க, விருப்பம் உள்ளவங்க மட்டும் நம்மளுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களை மனமுவந்து பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக லாட்ரியில் எப்படியாவது பரிசு வெல்லணும் அப்படிங்கிறது பல பேருடைய லட்சியமாக இருக்கும். இந்த லாட்ரி வாய்ப்பில் பரிசு தொகை கிடைக்கிறது இன்னாருக்கு தான் கிடைக்கணும், இன்னாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. யார் வேணாலும் வாங்கலாம், யாருக்கு வேணாலும் அந்த பரிசு தொகை கிடைக்கலாம். ஆனால் அதை நம்ம நினச்ச நேரம் மூவ் பண்ணிவிட்டு மாதம் 30 நாள் மூவ் பண்ணி நம்ம காசு பணத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு ஜஸ்ட் டைம் பாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதை முழுக்க முழுக்க பிழைப்பாக வைக்க வேண்டாம். பிழைப்பாக வைக்கிறதுக்கு அதை வாங்கி வியாபாரம் பண்ணிக்கலாம். அதில் ஏதோ ஒரு தொகை நமக்கு சம்பளமாக கிடைக்கும். அது நமக்கு குடும்பத்தை ஓட்டுறதுக்கு. மற்றபடி லாட்டரியில் பரிசு தொகை வெல்லணும் அப்படின்னு சொல்லி தினமும் நாம் கையிலேருந்து ஒரு தொகையை போட்டு அதை வாங்கி கிடைக்காத பட்சத்தில் அதுவே ஒரு மிகப்பெரிய கடனாளி ஆக்கிவிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நாமயோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே எந்த ஜாதகர் பிறந்தாலும் அவர் 27 நாமங்களில் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் தான் அவர் பிறந்திருக்கக்கூடும். அதன் அடிப்படையில் இந்த பதிவில் திருதி நாமயோகம், மகேந்திரம் நாமயோகம், வியதிபாதம் நாமயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாமயோகங்களை குறிப்பிட்டு அந்த 3 நாமயோகங்களுக்கு அவயோக யார், யோகாதிபதி யார், அவயோக நட்சத்திரங்கள் எது, யோக நட்சத்திரங்கள் எது, எந்தெந்த நட்சத்திரங்களை நம்ம மூவ் பண்ணால் ஒரு வாய்ப்பை நம்ம பெறலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறேன். அதில் முதலாவதாக திருது நாமயோகம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்பக்கத்தில் போட்டிருப்பாங்க, இன்ன கிழமையில் இன்ன திதியில் இந்த நாமயோகத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கரணத்தில் இந்த ஜாதகர் இத்தனை மணிக்கு ஜனனமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதில் நாமயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதனை இந்த நாமயோகம் நிச்சயமாக நல்லா வாழ வைக்கவும் செய்யும். அதே மாதிரி அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில், சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் போய் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த நாமயோகம்தான் கொடுக்கும். இந்த நாமயோகம்தான் ஒருத்தருடைய முன்னோர்கள் செய்த கர்மவினையை கரெக்டாக எடுத்து சொல்லும். இந்த நாமயோகம் அவ்வளவு முக்கியமான இது. அதனால் நம்ம ஜோதிடம் பார்க்கின்ற பொழுது கிரகங்கள் அங்கே நிற்கிது இங்கே நிற்கிது, அதை எப்படி இதை எப்படி, கோச்சாரத்தில் அவர் அங்கே வராரு இவர் இங்கே வராரு, எல்லா பேரும் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன்தான். கிரகங்கள் கோச்சாரத்தில் என்ன பலனை கொடுக்க காத்திருக்கிறதோ அது கட்டாயம் கொடுக்கும். இருந்தாலும் நாமயோகத்தின் அடிப்படையில் யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் கோச்சாரத்தில் எந்த பாவகத்தில் வந்தாலும் அந்த பாவகத்துக்கு அவர் நன்மை செய்வார். அப்போது அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த ஒரு நாள் நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தி போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்றைக்கு நமக்கு யோகம்தான். அப்போ இது லாட்ரி வாய்ப்பு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கான பர்சனல் விஷயங்கள் என்ன வேண்டுமானாலும் உங்கள் யோக நட்சத்திரங்கள் அப்போ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்னைக்கு சிரமங்கள் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும்னு அர்த்தம். அதனால் இந்த லாட்ரி ஜாக்பாட் வாய்ப்பையும் அந்த யோக நட்சத்திரங்கள் எப்போது வருகின்றதோ அந்த நட்சத்திர நாட்களில் மூவ் பண்ணுகின்ற பொழுது அவங்களுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கிடைத்தே தான் தீரும். அப்போ ஒரு யோக நட்சத்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும். இந்த 3 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது மாதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மாதம் 30 நாளும் லாட்டரியில் பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ணுறதை விட ஒரு 3 நாட்கள் யோக நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு மட்டும் நம்ம மூவ் பண்ணிவிட்டு மற்ற நேரம் நம்ம வேலையை பார்க்கலாம் இல்லையா? அதைத்தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன், பார்க்கலாம். அந்த வகையில் இந்த பதிவில் முதலாவதாக வர சொல்லக்கூடிய நாமயோகம் திருது நாமயோகம். இந்த திருது அப்படிங்கிற நாமயோகத்தில் பிறந்தக்கூடியவங்களுக்கு யோகாதிபதி ராகு பகவான், அவயோகி சுக்கிர பகவான். அப்போ உங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ராகு பகவானுடைய திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்கள். உங்களுக்கு ராகுகால வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா?
அப்போ உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது நன்மை செய்யாத கிரகம். அப்போ பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளும் எந்த ஒரு காரியமானாலும் அது தோல்வியில் தான் முடியும். ஆனால் ராகு பகவானுடைய திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது வந்து உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்கள். இந்த யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தின் முதல் புள்ளி அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் தான். அப்போ திருதி நாமயோகத்தில் பிறந்திருக்கவங்க வந்து சுவாதி நட்சத்திரத்தை முதன்மையாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த திருவாதிரை சதய நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்களில் செய்யக்கூடிய உங்களுடைய பர்சனல் வேலைகள் சக்ஸஸ் ஆகும். லாட்ரி ஜாக்பாட் வாய்ப்புகள் கண்டிப்பாக இதிலேயே மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் கிடைச்சே தீரும். அது வந்து நாட்கள் ரொம்ப நாட்களெல்லாம் ஆகாது. இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அவ்வளோ வலிமையாக இருக்கும். அப்போ மாதமெல்லாம் நம்ம வந்து அதில் மூவ் பண்ணி பணத்தை இழக்கிறதுக்கு பதிலாக இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் மாதத்தில் 3 நாள் மட்டும் வரும். அதில் மட்டும் ஜாக்பாட் வாய்ப்புகளுக்கு மூவ் பண்ணிட்டு மற்ற நாட்களெல்லாம் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம். காசை விரயமாக்க வேண்டாம். அதனால் வந்து திருதி நாமயோகத்துக்கு இதுதான் யோக நட்சத்திரங்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு சுக்கிர தசை நடந்தால் சிரமமாக இருக்கும். ராகு தசை நடந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் பரணிபுரம் பூராட நட்சத்திரத்திலிருந்து தசை நடத்தினால் அவர் பலனை குறைப்பார். பகுதி தான் நல்லது நடக்கும். அதே மாதிரி சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கிரன் போய் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் வந்து தசை நடத்தினா உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுத்துவார் அப்படிங்கிறதான். அவங்க தான் பண பொருள் செல்வாக்கத்தை இழந்து ஊரை விட்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். அதனால் சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருதி நாமயோகத்துக்காரவங்க அதுக்கு முன்னாடியே சுதாரிச்சுக்கங்க. பணம் பொருளை இழக்காத அளவுக்கு, கடன் வாங்காத அளவுக்கு செய்கின்ற தொழிலை வந்து கட்டண்டேட்டாக இருந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் நண்பர்களை. அடுத்ததாக மகேந்திர நாமயோகம். இந்த மகேந்திர நாமயோகத்தை வந்து ஐந்திரம் நாமயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் ஐந்திரம் நாமயோகம் அல்லது மகேந்திரம் நாமயோகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிறந்த நாமயோகத்தை குறிப்பிட்டிருந்தால் அந்த நாமயோகத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இந்த மகேந்திரம் நாமயோகத்துக்கும் ராகுதான் யோகாதிபதி, சுக்கிரன் அவயோகி. அப்போ ராகுபனுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும். இதில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும் சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் சக்ஸஸ் ஆகாது. பரணிபுரம் பூராடம் ஆகாது. இந்த மகேந்திரம் நாமயோகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வந்து இதனுடைய யோக புள்ளி அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரம் தான் யோகமான புள்ளி. இதில் தான் ஆரம்பமாகும். அதிர்ஷ்டமே அதில் தான் ஆரம்பமாகும். அப்போது உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தை முதன்மையாக வச்சுக்கிட்டு சுவாதி சதயத்தை இரண்டாம் பட்சமாக வைத்து கொள்ளலாம். அப்போது இந்த நட்சத்திரங்கள் எப்போயெல்லாம் வருகின்றதோ அந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போது இந்த ராகுபவனுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்களாக திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் மகேந்திரம் நாமயோகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கும் அதுதான் பலனை கொடுக்கும். நல்ல பலனாக இருக்கும். பரணிபுரம் பூராட நட்சத்திரத்தை நீங்கள் ரொம்ப தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? அப்போது மாதத்தில் ஒரு 3 டைம் அப்படிங்கிறது இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் உங்களுக்கும் வரும். தாராளமாக பயன்படுத்திக்கங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைத்தால் அதில் தான் கிடைக்கும். அடுத்ததாக வியதிபாதம் நாமயோகம். இந்த வியதிபாதம் நாமயோகத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவருக்கும் ராகு பகவான் தான் யோகாதிபதியாக வருவார். சுக்கிரன் அவயோகியாக வருவார். அப்போ உங்களுக்கு திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் யோக நட்சத்திரங்களாக இருக்கும். ஆனால் பரணிபுரம் பூராட நட்சத்திரம் உங்களுக்கு யோகமாக இருக்காது. அப்போ இந்த நட்சத்திரங்களில், அதாவது பரணிபுரம் பூராட நட்சத்திரத்தில் அன்று ஏதாவது நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணீங்க, பர்சனல் விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது தோல்வியில் முடியும். ஆனால் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் அன்று வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ராகுபவனுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் வீதிபாதத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு சதய நட்சத்திரம் தான் முதல் புள்ளியாக இருக்கும். யோக புள்ளி அங்கே தான் ஆரம்பமாகும். ரொம்ப வலிமையாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ராகுகால வேலையிலையோ அல்லது சதய நட்சத்திரத்தை அன்னைக்கோ உங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் ஏதாவது பண்ணுனீங்க, தீராத பிரச்சனை கூட தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணிங்கன்னா கட்டாயம் தீரும். அதனால் உங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் தான். அதில் சதயம் முதல் புள்ளி. அப்போ வியதிபாத நாமயோகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ராகு தான் யோகாதிபதி, சுக்கிரன் அவயோகி. தயவு செய்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. அதாவது பரணிபுரம் போராடத்தில். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு சுக்கிர தசை சுத்தமாக ஆகாது. ஆனால் ராகு தசை பெஸ்ட்டாக வேலை செய்யும். ஆனால் பெஸ்ட்டாக வேலை செய்யும் அப்படி என்றாலும் கூட இந்த ராகு பகவான் பரணிபுரம் புராட நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்த நாள்
அப்படி தசை நடத்தினால் பலனை குறைப்பார். ஏன்னா அவயோகினுடைய காலில் போய் நின்று யோகாதிபதி தசை நடத்துகிற போது பலன் குறையும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவயோகி வந்து ராகுபவனுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் இருந்து அந்த ராகுவே தசை நடத்தினால் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். பகுதி பலன் தான் கொடுப்பார். புரியுங்களா? அப்போ நமக்கு அவயோக தசை அப்படிங்கிறது தான் மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் பணம் பொருள் செல்வாக்கியத்தில் நாம் நல்லா இருக்கின்ற பொழுது சுதாரிச்சுக்கணும். அடுத்து நமக்கு சுக்கரதசை வரப்போது சிரமங்களை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கவனமுடன் செயல்பட்டு நம்ம வந்து சேமிப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 3 நாமயோகத்துக்காரவங்களுக்கும் கண்டிப்பாக பிராமி பேரில் செஞ்சால் தான் நல்லா இருக்க முடியும். பினாமி பேரில் செஞ்சால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்கள் பேரில் உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது தோல்வியில் முடியும். அதே மாதிரி இந்த 3 நாமயோகத்துக்காரவங்களுக்கும் இந்த உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது ஹோட்டல் தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்படி ஹோட்டல் தொழில் பண்ணும்போது மேலுமே நல்லா ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு 2 ஹோட்டலு 4 ஹோட்டல் கூட திறப்பாங்க. ஆனால் கடைசியில் இந்த 4 ஹோட்டலுமே இல்லாமல் போய் அது கஷ்டத்தில் கொடுக்கும். அப்போ உங்களை பொறுத்த மட்டும் உணவை சமைத்து விற்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாத ஒன்று. அதனால் சுய ஜாதகத்தை இன்னும் தெளிவாக பார்த்துட்டு 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான பர்சனல் விஷயங்களை தொடங்க, நல்லதே நடக்கும். மற்றபடி வந்து இந்த திருதி நாமயோகம், மகேந்திர நாமயோகம், வியதிபாதம் நாமயோகத்துக்கும் ராகுதான் யோகாதிபதி, சுக்கிரன் அவயோகி. அதனால தான் இந்த 3 நாமயோகங்களுக்கு ஒரே யோகாதிபதி தானே, ஏன் 3ஐயும் தனித்தனியாக சொல்லுங்கன்னா யோக புள்ளிகள் 3 நாமயோகத்துக்கும் வேறு வேறு புள்ளிகளாக இருக்கும். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். புரியுங்களா? மற்றபடி இந்த 3 நாமயோகத்தில் பிறக்கக்கூடியவங்கள் பரணிபுரம் பூராடம் நட்சத்திரத்தை தவிர்த்து விட வேண்டும். சரியா நண்பர்களே? அன்று நீங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக முயற்சி பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்காது, நஷ்டம்தான் ஆகும். அதனால் லாட்டரி ஜாக்பாட் அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள் அனைத்துமே இந்த நட்சத்திர நாட்களில் பண்ணுகின்ற பொழுது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நம்மளும் நஷ்டப்பட மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம், லாபத்தை அடைவோம் என்று கூறி உங்களுடைய சுய ஜாதகங்களை இப்போயே செக் பண்ணி பாருங்கள். கட்டணம் செலுத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும் நண்பர்களே. மிக்க நன்றி.